தேங்காய் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. சில்லறை விற்பனையில் விலை பெரிதும் அதிகரித்திருப்பதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தென்னிந்திய சமையலில் தேங்காய் பயன்படுத்துவது அதிகம். சட்னி, குருமா, புலாவ், துவையல், சாம்பார், பொரியல் என தேங்காயை தவறாமல் சேர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக தேங்காய் விலை ஏறுமுகமாகவே உள்ளது. சென்னை கோயம்பேட்டு சந்தையில் தேங்காய் கிலோவிற்கு 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதுவே சில்லறை விற்பனையில் தேங்காயின் விலை 80 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோவை, கன்னியாகுமரி மற்றும் காவிரி படுகை மாவட்டங்களிலிருந்து கோயம்பேட்டிற்கு தேங்காய் வரும். ஆனால் கஜா புயலின் போது தென்னை மரங்கள் ஆயிரக்கணக்கில் சாய்ந்ததால் அங்கிருந்து தேங்காயின் வரத்து கடந்த 4 ஆண்டுகளில் வெகுவாக குறைந்திருப்பதாக கூறுகிறார்கள் வியாபாரிகள். அதேபோன்று பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் வரத்து குறைந்துள்ளதாக தெரிவிக்கிறார் கோயம்பேடு சிறு குறு வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் முத்துக்குமார். தேங்காய் கண்ணு முளைச்சி மேலே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும். ஒரு புள்ளியை வளர்க்குற மாதிரி, தென்னங்கன்று புள்ளியை வளர்க்குற மாதிரி அந்த மாதிரி கணக்கில் இருக்கும்போது தான் இப்போ வந்துன்னு இருக்கு. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இது நீடிக்கும். இதை விட இன்னும் ஒரு 70 ரூபா வரைக்கும் கிலோக்கு போகும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். எனக்கு கேட்டால் இங்கே 60 ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த விற்பனை 60 ரூபாவும், சில்லறை விற்பனை 65 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 ரூபா ஏறுமை கண்டி குறையுதுன்னா வாய்ப்பு குறைவு தான். வரத்து குறைவாக இருப்பதால் கோயம்பேட்டு சந்தையில் கடந்த 1 வாரமாக தேங்காய் விலை கிலோவிற்கு 10 ரூபாய் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல்.